கோவை மருதமலை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த யானை தற்போது உணவு எடுக்க தொடங்கி இருக்கிறது. இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். தற்போது தாய் யானையினுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு இருக்கிறது, வனத்துறையினர் என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு செய்யலாம் சுரேஷ். கண்டிப்பாக மருதமலை அடிவார பகுதியில் கடந்த நேற்று 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உடல் நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. 4க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் குழுவாக செயல்பட்டு யானைக்கு நேற்று முதல் சிகிச்சை அளித்து வந்தாங்க. தற்போது இன்று காலை சிகிச்சை அளித்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, உடல் சத்து மருந்து, நீர் சத்து உண்டான விஷயங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதாக வனத்துறையினர் தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் கிரேன் கொண்டு வரப்பட்டு கிரேன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெல்ட் அணிவித்து தற்போது யானையை நிற்க வைக்கப்பட்டுள்ளது. யானை நின்ற பிறகு தொடர்ந்து யானையை பார்த்தீங்கன்னா தண்ணீர் பீச்சி அடித்து அதை கொண்டு உடல் சத்துக்கு உண்டான மருந்து மாத்திரைகளாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு உண்டான எதிர்பார்ப்பு அடிப்படையில் யானை இப்போ நின்று சற்று ஆரோக்கியமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தற்போது வனத்துறை பார்த்தீங்கன்னா இப்போ இலையில குளுக்கோஸு மற்றும் இந்த வெள்ளம், அப்புறம் ஊட்டச்சத்து மருந்து மாத்திரைகள் கொண்டு அதை உள்ள வச்சு கலந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதை இப்போ போட்டாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதை லாகமாக எடுத்து சாப்பிட்ருக்கு. நேற்று சோர்வாக இருந்த யானை தற்போது இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது. அதே நேரத்தில் பெண் யானையுடன் 4 மாத குட்டி யானை அருகில் இருந்து அதுக்கு பாச போராட்டம் கூட நம்ம காலையிலேருந்து பார்த்துருப்போம். இப்போ 2 யானையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்குது. தொடர்ந்து யானையை மருத்துவக்குழு கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிகிச்சை தொடர்ந்து வனத்துறை அங்கேயே இருந்து கொடுக்கறதா இருக்காங்க. இப்போ பெல்ட் போட்டு இப்போ யானை நின்றுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யானையோட உடல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நன்றாக இருந்துச்சுன்னா பெல்ட்டை கழட்டி அது வனப்பகுதிக்குள்ளே போகுதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானை இப்போ தொடர்ந்து இப்போ நல்ல நிலைமையில் இப்போ உடல் தேறிய நிலையில் இருக்குது. தொடர்ந்து யானை இப்போ உணவு உட்கொண்டுட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ குட்டி யானை அது கூட அருகில் விட்டுட்டாங்க. தொடர்ந்து ரெண்டுமே பார்த்துட்டு அப்படியே அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. குட்டி யானை இப்போ பால் குடிச்சிட்டு இருக்கு. இப்போ இப்போ ரோப்போட கைனோட ரோப்பை கொஞ்சம் கீழே தாழ்வாக வச்சிருக்காங்க. இப்போ 4 கால்லையும் பார்த்தீங்கன்னா யானை நிற்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. நேற்றிலிருந்து தொடர்ந்து வனத்துறை சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இப்போ யானை இப்போ இருக்கு. தொடர்ந்து யானை மருத்துவ குழுவும் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்னைக்கு நைட்டு பொறுத்த வரைக்கும் யானைகள் இதே பகுதியில் இருந்தாலும் கூட அடர்ந்த வனப்பகுதி இருக்கனால யானைகள் இதனால பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறனால தொடர்ந்து வனத்துறை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் பட்டாசுடன் யானைகள் வனத்துறை இருக்காங்க. இந்த நைட்டு முழுவதும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் நல்ல நிலைமையில் இருந்தால் பெல்ட் அணிவித்து தொடர்ந்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி ஈடுபடுத்துவாங்க. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.